இங்க பாரு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் அடிக்கடி ஜூஸ் போட்டு குடி, சரியா? என்னம்மா இதெல்லாம்? எதுக்குமா இப்ப போய் இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்க? இது பாரு, எல்லாமே உனக்கும் பாப்பாவுக்கும் தான். அத்தாம்மா நானும் கேக்குறேன், இப்போ என்ன அவசரம் இவ்ளோத்தையும் வாங்கிட்டு வந்திருக்க? இல்லடாமா, டெலிவரி அப்போ என்னால வர முடியுமான்னு தெரியல. ஏன் ஏன் வர முடியாது? நியாயமா சொல்லணும்னா நாங்க தான் உன்னை கூட்டு போய் வச்சு டெலிவரி பார்க்கணும். ஆனா வீட்ல சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை. அங்க வந்தா உங்க அப்பா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே இருப்பாரு. அதை பார்க்க எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க மாப்பிள்ளை கூடவும் அம்மா கூடவும் இருக்கிறது தான் நல்லது. அது சரிதாம்மா. நாங்க எங்க புள்ளைய தங்கம் மாதிரி பாத்துக்குவோம். யார் எப்படி முதுகுல குத்தினாலும் எங்களை நோகடிக்க முடியாது. ஆமா, இந்தம்மா இங்க நான் இருக்கேன், சக்தி இருக்கான், உங்க மாப்பிள்ள அம்புட்டுதான். நாங்க பாத்துக்குவோம். ஒண்ணு பண்ணலாமே, நீங்க வேணா புள்ளையோட ஆசைக்கு ஒரு 10 நாள் தங்கிட்டு போலாமே. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். அவர் என்ன அப்படியெல்லாம் விடமாட்டாரு. இவளும் பாவம் எவ்வளவோ கஷ்டப்படுறா. ஆனாலும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு ராசியே இல்ல போல இருக்கு. இந்த நேரத்துல கூட இவளுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல. நீங்க பட்ட கஷ்டம் எதுவும் ஜனனிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, புரியுது. எனக்கு சக்தியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. மத்தவங்க கஷ்டத்தை கொடுத்தாலும் நீங்க கூட நிக்கிறீங்க பாத்தீங்களா, அதான் சந்தோஷமா இருக்கு.